அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9994 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6114 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. 67 புள்ளிகள் உயர்வுள்ள முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுடாட்டெல் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. அமெரிக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ஆபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கிராம்ஸ் 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ப்ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. E7 குரூப் 1 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. லுலு ரீட்டைல் 1 கிராம்ஸ் 12 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்சலாம் பேங்க் சூடான் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 15 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 28 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. கல்ஃப் ஃபைனான்ஸ் ஹவுஸ் 2 கிராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல் மசாயா 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அராமேக்ஸ் 2 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அல் அன்சாரி ஃபைனான்ஷியல் கம்பெனி 1 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 78 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 33 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 46 ஃபில்ஸ். அட்னா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 55 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 16 ஃபில்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 33 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 8 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 34 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்சிடரி கம்பெனியான ADHRSC லிமிடெட் கம்பெனி 70% அக்யூசியேஷனை எஸ்எல்டிசி ஹோல்டிங்ஸ் கம்பெனியில் RSC லிமிடெடில் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எல்டிசி ஹோல்டிங்ஸ் கம்பெனி குவைத் மற்றும் கத்தாரில் சில லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள ட்ரில்லிங் இடங்களில் எண்ணெய் கிணறுகளை இந்த கம்பெனிஸ் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனி 70% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஓவரால் துபாய் மார்க்கெட் மற்றும் சவுதி மார்க்கெட் எல்லாமே ஒரு மிக்சட் பேக்காகவே இருந்திருக்கு. என்னென்னா ஏமனில் உள்ள இஷ்யூனால் சவுதி மற்றும் யுஏஇக்கான இஷ்யூனால் ஒரு மிக்சடாகவே இருந்திருக்குது. ஆனால் யுஏஇயில் உள்ள 2 ஷேர் மார்க்கெட்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு.
யுஏஇயில் வந்து அபுதாபி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா அபுதாபி எனர்ஜி கம்பெனி வந்து ஒரு நெகட்டிவில் போனதுனால அபுதாபி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஒரு ஃப்ளாட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. தேவாவுடைய சிஇஓ ஹிஸ் எக்ஸலன்சி சையத் அல் தயர் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஜெக்டான டீசாலினேஷன் பிளான்ட்டு வந்து ஹசைன் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட்டுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜை வந்துட்டு போய் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 80% மேலே வந்து கம்ப்ளீஷன் ஆகிருக்குது. இது இந்த வருஷத்தில் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யுஏஇயுடைய ஜிடிபி 2025க்கான ஜிடிபியை வந்து யுஏஇ சென்ட்ரல் பேங்க் 4.9% அகெயின் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. முடிஞ்ச 2025 வருஷத்தில் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 17% உயர்வில் முடிவடைஞ்சிருக்குது. அதே அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 6% உயர்ந்திருக்குது. இது இப்போ அதுக்கு முந்தின வருஷமான 2024 2025 உள்ள வளர்ச்சியாக இருக்குது. இதில் வந்து துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு 17% நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.